வெல்கம் பேக் டெக் லேர்ன் வியா தமிழ். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி லரவல் ப்ரொஜெக்டில் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு டேட்டாவை கொண்டு எப்படி வேலிடேட் பண்ணி சிம்பிள் வேலிடேஷனோட எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற விஷயம் வரையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டுருந்தேன். ஸோ அதை பார்க்காதப்பவே அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்படி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த லாஸ்ட்டாக நாங்கள் செய்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேலிடேஷன் போட்டு இன்சர்ட் டேட்டா செய்யலாம். ஸோ இன்றைக்கு அந்த டேட்டாவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, எப்படி அதை அப்டேட் பண்ணுறது, எப்படி அதில் கிரியேட் ஃபங்க்ஷன் செய்கிற இந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த டெக்னிக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், உங்களோட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் சர்வர் ரன் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ MySQL மை ஓப்பன் பண்ணுறேன். சப்போஸ் நான் இங்கே கேட்டகரிஸ் அந்த இதில் வந்து நாங்கள் டேட்டா போட்டுருந்தாங்க. ஸோ இந்த டேட்டா ஃபீல்டை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், உங்கள் சோர்ஸில் ஆல்ரெடி கேட்டகரி இந்த கம்போனன்ட் ஃபைல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து சர்வ் டேட்டாக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தாங்க சிம்பிள் வேலிடேஷனோட. ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் ஃபெச் டேட்டா. ஸோ இங்கே வந்து நான் இப்போ சிம்பிளாக ஒரு டேபிளில் இருந்து தான் உங்களுக்கு ரெக்கார்டை ஃபெச் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் அப்படி நாங்கள் மல்டிபிள் டேபிள்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி போட்டு அப்படி ஜாயின் குவரிஸ் மூலம் டேட்டா ஃபில்டர் பண்ணுற சொல்லி விஷயங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒரு மாடலை வச்சு அப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுக்க போகிற டேட்டாவை வந்து ஒரு அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ எம்டி அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் லிஸ்ட் டேட்டா, இந்த லிஸ்ட் டேட்டாவில் நாங்கள் இப்போ ஃபெச் பண்ண போகிற டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபெச் பண்ணுற டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிற இடம் வந்து லிஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ லிஸ்ட் டேட்டாவுக்கு நாங்கள் அதை அசைன் பண்ண போகிறோம்னு சொன்னால், எங்களோட மாடல் கேட்டகரி மாடல் ஹோல். ஜஸ்ட் இந்த கமாண்ட் என்ன செய்யும்னு சொன்னால், எங்களோட கேட்டகரி மாடலை வச்சு டேட்டாபேஸ் வந்து எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையுமே ஃபெச் பண்ணலாம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபெச் பண்ணலாம். நான் பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணதில்லை. நாங்கள் எடுக்கிற டேபிளை வந்து செலக்ட் ஆல் ஃப்ரம் அந்த குவரி மாதிரி இது வந்து எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபெச் பண்ணோம். ஸோ இந்த மெத்தட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட 2 மெத்தடில் வந்து கொண்டு வர போகிறோம். ஏன்னு சொன்னால், எப்போதும் 2 பண்ணும் பொழுது இது ஒரு பேஸ் ஃபைலாக தொழிற்படுவோம். அது பேஸ் மெத்தடாக தொழிற்பட்டு இதுக்கு டிஎம் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஓட்டோவாக வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் மவுண்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி அதை செய்யலாம். பட் இதில் கமனாக போட்டோம்னு சொன்னால், இது ஆல்ரெடி எவ்ரி டைம் வந்து இது ஃபெச் பண்ணி கொண்டிருக்கும். ஸோ நாங்கள் அதை சர்வ் பண்ணாலும் எங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே வந்து கொண்டிருக்கும். ஸோ fetch data நாங்கள் எப்போவுமே டிசன்டே கீவேர்டு யூஸ் பண்ணோம்னு சொன்னால், அதாவது எங்களுடைய கிளாஸுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தடை நாங்கள் அக்சஸ் பண்ணும்பொழுது டிசன்டே கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த லிஸ்ட் டேட்டான்னு சொல்லி அரே லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எங்களோட ஃப்ரண்ட் பிளேட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கேட்டகரி பிளேட்டில் ஸோ இந்த விஷயத்துக்கு கீழே ஒரு ஃபீல் வந்து போடுறேன், கார்ட்டில் போடுவோம். ஸோ இதில் டேபிள் வந்து போடுறேன். டேபிளில் வந்து ஒரு ட்ரோ ஆட் பண்ணுறேன், அதில் ஒரு டிஹெச் போடுறேன், கேட்டகரியில் போடுறேன். அடுத்த வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் 2 டேபிள்லாம் இருந்தது. இதோட அடிஷனலாக என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஜஸ்ட் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு ஐடின்றதையும் எடுத்து காட்டுறேன். இந்த ஐடியையும் எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 3 விஷயம் இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஒரு ட்ரோவில் எங்களுக்கு இந்த 3 ஃபீல்டும் இருக்கும். ஸோ இந்த ட்ரோன்ற மாதிரி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு லூப் மாதிரி தொழிற்பட போகிறேன். இந்த ட்ரோன்றது வந்து எங்களுக்கு இருக்கிற எல்லா சிங்கிள் ரெக்கார்ட்ஸையும் வந்து இதில் வந்து வெயின் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கே ஒரு 4H வந்து போகிறேன். 4H. ஸோ இந்த 4Hல் வந்து இந்த ட்ரோ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த 4Hல் ஆரோ வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால், எங்களோட டேட்டா லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு பப்ளிக் வேரியபிள்னு சொல்லி எங்களோட கேட்டகரி இந்த கம்போனன்ட் ஃபைல் இருக்குது. ஸோ கேட்டகரி ஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்ட் டேட்டாண்டு இருக்குது. ஸோ நான் இங்கே காப்பி பண்ணுறேன். கேட்டகரி பேட்டில் வந்து இந்த லிஸ்ட் டேட்டாண்டவர் தான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், 4H பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டிடி. ஸோ இதில் நான் ப்ரிண்ட் பண்ண போகிற விஷயம் வந்து இந்த ஐட்டத்தில் இருக்கிற நாங்கள் டேட்டா வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பேருன்னு இருக்கும். ஸோ நேமும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஐடி நேம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஐடி மேலே அது ரோவில் வரணும். அடுத்தது நேம், அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்கள் சர்வரை வந்து ரன் பண்ண போகிறோம். அட்ரிஷன். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எங்களோட லோக்கல் கோஸ்ட்டில் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எங்களோட இனிஷியல் பேஜ் வந்துருக்குது.
கம்பனன்ட்ஸில் கேட்டகரி. ஸோ நாங்கள் கிரியேட் பண்ண எங்கள்கிட்ட சாம்பிள் டேட்டா இங்கே வந்துருக்குது. இந்த டேட்டாவை நீங்கள் க்ரோஸ் செக் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் டேபிளோட செக் பண்ணிங்கன்னா தெரியும். டெஸ்டிங்கிறது இருக்குது. ஸோ டெஸ்டிங் இங்கே இருக்குது. ஸோ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து நான் இந்த ஒரு ரோவை கிளிக் பண்ணும் பொழுது இதோட வேல்யூ வச்சு இந்த கேட்டகரி இந்த புக்ஸில் வந்து கொடுப்போம். ஸோ கேட்டகரி நேமையும் டெஸ்டிங்ன்றது டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து அப்டேட்டாக மாற்றிப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ரோவை கிளிக் பண்ணும் பொழுது ஒரு ஈவெண்ட் எழுதுவோம். இந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான 2 ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபெக்ஸ் டேட்டா எழுதியாச்சு. ஸோ செலக்ட் ரோன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் எழுதுறோம். அல்லது அப்டேட் டேட்டாக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யப்படும். இந்த ஃபங்க்ஷன் செய்யப்படும்னு சொன்னால் செலக்ட் ரோன்னு சொல்லி போடுறேன். ஸோ இங்கே என்ன செய்யப்படும்னு சொன்னால் ஒரு பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ண போகிறோம் ஐடின்னு சொல்லி. இந்த ஐடி என்ன செய்யப்படும்னு சொன்னால் நாங்கள் ஒரு ரெக்கார்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு சிங்கிள் ரெக்கார்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆன்சர் நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். this dot is selected item equal category model dot find function id. ஸோ இந்த ஐடியில் இந்த ரெக்கார்டை இங்கே வந்து செட் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தென் நாங்கள் எடுத்த ரெக்கார்ட்ஸை வந்து என்ன செய்யணும் சொன்னால் இந்த குளோபல் வேரியபிளுக்குரிய வேல்யூவாக செட் பண்ணிட போகிறோம். நான் இது வந்து ஏன் போட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு விளக்கத்துக்கு இப்போ திருப்பி இந்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அங்கே எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுன்னா யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த 2 வேரியபிளுக்கு தான் இப்போ வேல்யூவாக சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் is category equal is selected item இருக்கிற நேம். ஸோ அடுத்ததான் வந்து என்ன செய்ய போகிறோம் டிஸ்கிரிப்ஷனுக்கும் இப்படி செட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனுக்கும் சரியாஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் செட் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் இங்கே செலக்ட் இந்த ஐடியை வந்து நாங்கள் இதோட வந்து எங்களுக்கு குளோபலாக ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த ரோ நாங்கள் செலக்ட் பண்ண ரோ எடுத்து வச்சுக்கிறோம். அந்த ரோவுக்குரிய வேல்யூவை செட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இந்த ரெக்கார்டில் இருந்து நாங்கள் அந்த ஐடியை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி போட்டோம் இந்த ஐடியை வந்து எடுக்கலாம். நாங்கள் செய்ய போகிற அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நான் இந்த ரெக்கார்டை வச்சு நான் உங்களுக்கு அந்த ஐடியை செய்து காட்டேன். ஸோ நாங்கள் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து ட்ராக் ஆகணும். ப்ரொஜெக்ட் செய்யும்போது உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த செலக்டட் ட்ரோவண்ட ஃபங்க்ஷனை நான் கொண்டு பண்ண போகிறேன். இங்கேன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ட்ரோவை வந்து கிளிக் பண்ணும்போது click ஈக்குவல் this ஃபங்க்ஷன் பேராமீட்டர் வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் ஐடியை பாஸ் பண்ணி இந்த ட்ரோவை கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நான் 710 இங்கே வந்து ரன் பண்ணுவேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது எங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ரெக்கார்டாக மாறும். இப்போ என்ன செய்ய வேணும் நான் இதை மாடிஃபை பண்ணி போட்டு திருப்பி சப்மிட் கொடுக்கும்போது எங்களுக்கு எடிட் ஆக வேணும். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சப்மிட்டையும் அதாவது டேட்டா இன்சர்ட்டையும் அப்டேட்டையும் ஒரே ஃபங்க்ஷனுங்களை டிஃபைன் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன் இங்கே வந்து ஆல்ரெடி வேலிடேட் பண்ணியிருக்கிறேன். திருப்பி ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அடுத்த விஷயத்தையும் செய்ய போகிறோம். அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து அதாவது ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் $sign $sign கீ என்ற வேல்யூவை கொடுத்து வச்சுருக்கேன். ஈக்குவல் 0 டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கீயை வந்து நம்ம செக் பண்ண போகிறேன். இஃபில் ஏசி வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தால் அல்லது டபுள் ஈக்குவல் 0 இருந்தால் கிடையாது நீங்கள் அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் அவ்வளோ விஷயத்தையும் அப்படியே கட் பண்ணி நான் அதில் மூவ் பண்ணுறேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகிறேன் சேம் அதே ப்ரோசஸ் தான் இங்கேயும் அப்படியே காப்பி பண்ண. ஸோ ஏன் நான் இந்த திருப்பி இந்த வேலிடேஷன் போடணும்னு சொன்னால் சம்டைம் நம்ம யூனிக் வேலிடேஷன் செய்யும் பொழுது இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிற நேம் வந்து திருப்பி இங்கே கிரியேட் ஆகாத இருக்கிறதுக்காண்டி நான் என்ன செய்யலாம் திருப்பி இதுக்கு ஒரு வேலிடேஷன் செய்து கொள்ளலாம். நான் யூனிக்கு கொடுத்தேன்னு சொன்னால் யூனிக்கியோட வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் யூனிக்கு செய்து காட்டுறேன். ஸோ முதல் டேபிள் எந்த டேபிள்னு சொல்லி ஸோ கேட்டகரிஸ் டேபிள் கோலம் வந்து இந்த கோலம் நேம் எக்ஸ்பர்ட் ஸோ ஐடி. ஸோ எந்த ஃபீல்டை வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி ஸோ நான் இதை போட போகிற விஷயம் வந்து selected item இருக்கிற ஐடி இங்கே ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணிக்கிறீங்க நேமில் வந்து எனக்கு இந்த ஐடிக்குரிய ரெக்கார்ட் திருப்பி வராமல் செக் பண்ணிப்பாங்க.
அதாவது யூனிக் வேலிடேஷன்ல கேட்டகரிஸ் நேம் பண்ணுறது நாங்கள் மாடிஃபை பண்ணும்பொழுது இப்போ நாங்கள் 2 விஷயம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனும் கேட்டகரியும் இருக்குது. ஸோ கேட்டகரி நேம் அகெயின் வேறு டேட்டாவை கிரியேட் ஆகாமல் அது கிரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்க செக் பண்ணுறது போட்டுருக்கு. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், ஆல்ரெடி இருக்கிற மட்டும் தான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ கேட்டகரி மாடல் டாட் ஃபைன். ஸோ இப்படியும் நாங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் திஸ் டாட் கீயும் கொடுக்கலாம். ஏன் நான் திஸ் டாட் கீ கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். திஸ் கீயை வச்சு நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் கீயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ண வேல்யூ வந்து 0. நாங்கள் எப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்டேட் செலக்டட் ப்ரோ செய்யும் பொழுது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் திஸ் கீக்கு வந்து வேல்யூவை எங்கள்கிட்ட வார ஐடியை செட் பண்ணிட போகிறோம். ஸோ இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வார ஐடியை திஸ் கீக்கு செட் பண்ண போகுது. ஸோ திஸ் கீழே இருக்க போகிறது வந்து நாங்கள் எந்த ரோவை செலக்ட் பண்ணுவோம் அந்த ரோவில் இருக்க ஐடி. ஸோ அந்த ஐடியை வச்சு இங்கே வந்து ஃபைன் பண்ணி அந்த டேட்டாவை பண்ண போகுது. ஸோ நான் இங்கே வந்து சேவ் பண்ணுறது update successfully. ஸோ ரெஸ்பான்ஸ் சேம் ஆகுது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் இங்கே யூனிக் வேலிடேஷன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் கொடுக்க போகிறது வந்து யூனிக்கு இது இந்த எக்ஸ்பெக்ட் இல்லை யூனிக்கு கேட்டகரி டேபிள்ஸில் இருக்கிற நேம் இங்கே இல்லை. ஸோ கேட்டகரிஸ் நேம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனிஷியல் வேல்யூவாக கொடுக்கும்போது அது யூனிக் பண்ணிக்கிறேன், ஒரே நேம் திருப்பி தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இதை திருப்பி மாடிஃபை பண்ண சொன்னாலும் அந்த நேமை ஸ்கிப் பண்ணும், அந்த பர்டிகுலர் ஐடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் வந்து இந்த ப்ரோஸில் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஒரே ஃபங்க்ஷனில் வந்து 2 பேருமே டிஃபைன் பண்ணியாச்சு. இது ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், டெஸ்டிங் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டிங்கோட நீன்றது கீவேர்டை யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டெஸ்டிங் நீன்றது வந்துருக்குது. எங்களுக்கு மேலே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லான மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது சர்வ் ஆனதும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் ரெண்டுமே கிளியர் ஆகுவாங்க. என்ன சொன்னால் மறுபடியும் நாங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டுன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் கீயை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், கிளியர் டேட்டான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதாவது கிளியர் டேட்டா. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து எம்டி ஆக போகிறோம். திஸ் டாட் selected item equal null then this dot key key equal 0 and the being insert ஆகணும். And this category equal null and this description equal null. So இந்த ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட எல்லா ப்ரோசஸும் முடிஞ்ச உடனே இந்த ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ திஸ் டாட் இஸ் கிளியர் டேட்டா. ஸோ இந்த மெத்தட் நான் என்ன செய்ய போகிறேன், மேலே ஒருக்கா டூப்ளிகேட் பண்ணி போகிறேன். ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு டேட்டா கிளியர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ரெக்கார்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ நான் இங்கே செக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து டுடே என்ற சிக்னல் ரெக்கார்டை போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு டுடே என்ற ரெக்கார்ட். ஸோ இங்கே கிளியர் ஆகிடுச்சு. நான் இந்த ரெக்கார்டை செலக்ட் பண்ணும்போது அங்கே வரும். ஸோ டுடே எக்ஸ்ன்றதை மாற்றி சப்மிட் பண்ணுறேன், இங்கே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதில் இப்போ டெஸ்டிங் கொடுக்குறேன், இது பண்ணுறேன். ஸோ நான் திருப்பி இதை வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். திருப்பியும் என்ன செய்கிறேன், டுடே கொடுக்குறேன். The category has been already taken because நான் இங்கே செட் பண்ணியாச்சு, யூனிக் வேலிடேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு திருப்பி இந்த நேம் தராது. நீங்கள் யூனிக் வந்து எந்தெந்த ஃபீல்டு எல்லாம் நீங்கள் டேட்டா பேஸ் செட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த யூனிக் வேலிடேஷன் செய்யலாம். ஸோ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் ஒரு பட்டன் வந்து பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த ரெக்கார்டை டேட்டா பேஸ்லேயே வந்து. ஸோ என்ன செய்ய போகிறேன், இப்பொழுது இதுக்கு பக்கத்தில் ஒரு
ப்ரோ ஆட் பண்ண போகிறேன். ப்ரோவில் சேம் ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு எந்த விதமான பாப்பப்பும் காட்டவில்லை. ஜஸ்ட் அந்த ரெக்கார்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸை காட்டுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எப்படி பாப்பப் மாடல் போடலாம்னு சொல்லி காட்டுறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ரெடியாக விட்டு ஒரு டேப் பண்ண ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ப்ரோ இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ டேட்டாவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, ரிட்டர்ன் செய்ய வைக்கிறேன். ஸோ இதுக்கு வயர் கிளிக் அதே ப்ராசஸ் தான். வயர் கிளிக் ரிமூவ் டேட்டா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்குள்ள வந்து ஐட்டத்தில் இருக்கிற ஐடியை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆக போகுது. ஸோ என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒரு ரிமூவ் டேட்டான்ற மெத்தட்டை வந்து நாங்கள் எங்கே கிரியேட் பண்ண போகிறோன்னு சொன்னால் எங்களோட கேட்டகரியான கமாண்ட் ஃபைலில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரிமூவ் டேட்டா காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ரிமூவ் டேட்டா இதுக்குள்ள நாங்கள் பாஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு ஐடி ஒரு வேரியபிள் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன செய்ய போகிறேன், ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிக்குரிய ரெக்கார்டை ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி என்ன செய்யலாங்க, ஒரு டேட்டான்ற வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம். ஈக்குவல் கேட்டகரி மாடல் ஃபைண்ட் $sign ஐடி. இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா டிலீட் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் தான் பாருங்க. டிலீட் பண்ண பிறகு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னோட செஷனில் மெசேஜை த்ரோ பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து delete successfully. நீங்கள் ஸ்வீட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பப் பண்ணலாம். ஜஸ்ட் நான் செஷனில் ஒரு மெசேஜ் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஸோ இதில் ட்ரூ வந்து கொடுத்துட்டேன். டிபி என்று வேணும். ஸோ எங்களுக்கு இங்கே வந்துருக்கு பட்டன். ஸோ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு இங்கே ஒரு எரர் ரெண்டு த்ரோ பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். attempt to read property நேம் வந்து நல்லன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ட்ரோவை கிளிக் பண்ணும் பொழுது என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்கே கேட்டகரி ஃபீல்டுக்கு செட் பண்ணுற மாதிரி தான் அவங்க சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நாங்கள் டிலீட் பண்ணுறதும் அந்த ட்ரோவில் இருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிளைன் நடக்குது. ஸோ நாங்கள் அதை ஓவர் ரைட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே ஒரு பட்டன் போட்டுட்டு ஒரு பட்டன் போட்டு இந்த ஃபங்க்ஷனை அங்கே கொண்டு வந்துடலாம். இது அப்டேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அப்டேட் கிளிக் பண்ணும்போது இங்கே அப்டேட் ஆகும். டிலீட் கிளிக் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் டிலீட் ஆகும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் இன்சர்ட் போன ப்ரீவியஸ் வீடியோஸில் செய்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ செய்யப்பட்ட டேட்டாவை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, அதாவது டேப் ஃபார்மேட்டில் சிம்பிளாக டேப் ஃபார்மேட் எப்படி எடுக்கிறது, அதை அப்படி திருப்பி அந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுற விஷயம் சொல்லுங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அப்படி அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்படி கொஞ்சம் எங்களோட மாடல் டிசைனோட ஒரு ப்ராப்பர் டேபிள் டிசைனோட எப்படி செய்யலாம்னு தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி ஃபைல் அப்லோடிங் பண்ணுறது, லாக்கின்ஸ் எப்படி செய்கிறது சிம்பிளாக இதில் வந்து இந்த வீடியோஸ் டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு சிம்பிள் ரெக்கார்ட்ஸை வந்து செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு ஒரு சிஸ்டத்துக்கு வந்து எப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்க வேணும், எப்படி செய்ய வேணும்னு சொல்லி ஒரு ஃபைனல் வீடியோ போகிறோம். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் வந்து ஒரு சிஸ்டங்களை டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ப்ரீவியஸ் ஒரு 4 to 6 வீடியோஸ் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எவ்ரி ஒன்னா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இன்றைக்கு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கிளியராக டிஃபைன் பண்ணி கொள்ளுங்க, கிளியராக கொள்ளுங்க. எப்படி ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுற விஷயம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.